வெல்கம் டு மில்கிஸ் கிச்சன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாங்க. நாம் இப்போ சிவப்பு அரிசி வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்கிறோங்க. சிவப்பு அரிசியில் கொழுக்கட்டை செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இந்த கொழுக்கட்டை உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. சிவப்பரிசி 1/2 கிலோ எடுத்து ஊற வச்சுக்கிட்டேங்க. சிவப்பரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கங்க. கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு காட்டன் துணியில் ஃபேனில் போட்டு ஆற வச்சுடுங்க. தண்ணியை வடிகட்டிட்டு ஆற வச்சுடுங்க காட்டன் துணியில். ரொம்ப ட்ரையாக வேண்டாம், கொஞ்சம் ஈரம் பதமாக இருக்கணும். மிக்சியில் அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கிட்டேங்க. 1/2 கிலோ அரிசின்றதால மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெல்லம் 400 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. வெல்லத்தை பொடி பண்ணிவிடுங்க. தேங்காய் 1/2 முடி வேணும், துருவி எடுத்துக்கங்க. ஏலக்காய் 4-5. வெல்லம் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிடுங்க. 1/4 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றினேன், ரொம்ப ஊற்றாதீங்க, வெல்லத்துலேயே தண்ணி இருக்கும். நல்லா கொதிக்கணும். பாகு பதம் வேண்டாங்க, நல்லா வெல்லம் கொதிச்சாலே போதும். வெல்லத்தை நல்லா வடிகட்டிக்கங்க. கல், மண், குச்சி ஏதாச்சும் இருக்கும், அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை வடிகட்டிக்கிட்டேங்க. இது மாதிரி சூடாக இருக்கும் போதே வடிகட்டிக்கங்க, கொதிக்கும் போதே. மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கங்க. ஏலக்காய் போட்டுக்கங்க, ஏலக்காய் பவுட்ரு பண்ணி. ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் தண்ணி எடுத்து கலந்துக்கங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொழுக்கட்டை பிடிக்க வராது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கங்க. தேங்காய், துருவி வச்ச தேங்காவை போட்டுக்கிட்டேங்க. எல்லாம் சேர்ந்தாப்பில் நல்லா கலக்கிக்கங்க. வெல்லம் தண்ணி பார்த்து திட்டமாக ஊற்றிக்கங்க. நல்லா பிசைகிற மாதிரி, சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கங்க. தேங்காய், ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனையாக வரும். கொழுக்கட்டை மாவு நல்லா பிசைஞ்சுக்கிட்டேங்க. இதை மாதிரி செஞ்சுக்கங்க. கொழுக்கட்டை இது மாதிரி பிடிச்சிக்கங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆவியில் வச்சுடுங்க. ஒன்று ஒன்றா நான் மினி இட்லி தட்டில் வச்சுக்கிட்டேங்க. இது மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஆவியில் வச்சுடுங்க. சீக்கிரமே வெந்துடும், 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஆடி மாதம் அம்மன் கூழுக்கும் இந்த மாதிரி கொழுக்கட்டை சிவப்பு அரிசியில் செய்யலாம். பச்சரிசி, புழுங்கல் அரிசியை விட இந்த சிவப்பு அரிசி கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.